விவேகானந்தர் சரிதம் பகுதி 7. பகுதி 6இல் விவேகானந்தர் தன் அத்தையிடம் பாடம் கற்றுக்கொண்டதையும் 6 வயதிற்கு முன்னரே இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மனப்பாடமாக வைத்திருந்ததையும் நாம் அறிந்து கொண்டோம். இப்பகுதியில் அவருடைய உண்மை பேசும் குணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் பள்ளியில் பூகோள வகுப்பின் போது ஆசிரியர் பிலேயிடம் ஒரு கேள்வி கேட்டார். அவனும் விடையளித்தான். ஆசிரியர் அது தவறு என்றார். பிலே அதை மறுத்து தான் கூறியது சரியே என்று சொன்னான். ஆசிரியருக்கு கடுங்கோபம். பிலேயை கடுமையாக திட்டி கன்னத்தில் ஒரு அறையும் விட்டுவிட்டார். பிலே வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் நடந்ததை கூறினான். அவனுக்கு மிகவும் மன வருத்தம். அவன் அம்மா அதைக் கண்டு, குழந்தாய், ஆசிரியர் உன்னிடம் நடந்து கொண்டதை மனதில் வைத்து கொள்ளாதே. நீ எப்போதும் உண்மையே பேச வேண்டும். நாம் செய்தது சரிதான் என்று நீ நினைக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை என்று ஆறுதல் சொன்னாள். பின்னர் பிலே கூறிய விடை சரியானதுதான் என்று ஆசிரியருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் பிலேயின் வீட்டிற்கு சென்றார். அவனை அழைத்து, குழந்தாய், உன்னை திட்டிவிட்டேன், அடித்தும் விட்டேன், அதற்காக வருந்துகிறேன், நான் தவறு செய்துவிட்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டார். மற்றொரு சமயம் வகுப்பில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது பிலே நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்தான். அதை கவனித்த ஆசிரியர் அவனிடம் சில கேள்விகள் கேட்டார். அவனால் விடை கூற முடியாது என அவர் நினைத்தார். மேலும் அவனை தண்டிக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம். ஆனால் பிலே பட் பட் என்று எல்லா கேள்விகளுக்கும் உடனே சரியாக விடையளித்தான். ஆசிரியர் அதை கேட்டு அவனிடம், ஓ, தவறு என்மேல்தான். பேசிக்கொண்டிருந்தது நீயாக இருக்க முடியாது. இல்லையெனில் சரியாக விடையளித்திருக்க மாட்டாய். வேறு யாரோ மாணவன்தான் பேசியிருக்க வேண்டும் என்று கூறி வகுப்பில் உள்ள பிற மாணவர்களை உற்று நோக்கினார். உடனே பிலே அவரிடம், ஐயா, சரியாக பதிலளித்திருந்தாலும் பேசிக்கொண்டிருந்த மாணவன் நானே என்று ஒப்புக்கொண்டான். வாழ்நாள் முழுவதும் பிலே சத்தியத்தை கடைபிடித்தான். நன்றி.